ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசி அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை பற்றி பார்க்க போகிறோம். இது 2026 வெளிவந்துச்சு ஹிந்தி மொழியில். இதில் வந்துட்டு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உள்ளாக்கிட்டு ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்களுக்கான படம் தான் இது. இதை பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா வயதினரும் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாக எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் அது ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடுறவங்க, அவங்கள எதிர்த்து போராடுறவங்கன்னு எல்லாத்துடைய எமோஷன்ஸோடையும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ஒரு நார்மலான ஃபேமிலி உமன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை நடக்குது. இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்ணோடைய உடம்பு வந்துட்டு அரை நிர்வாணமாக கிடக்குது, முகமெல்லாம் அடிபட்டு கிடக்குது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய நியூஸ் வந்துட்டு பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய பேக் ஸ்டோரிக்கு வருவோம். அவங்க பிரதிமா அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயது பெண்ணு, நார்மலான ஹவுஸ் ஒய்ஃபு, ரொம்ப அன்பான கணவன், ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு 8 வயசு இருக்கு. இப்போ வந்துட்டு டெய்லி காலையில் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு இவங்களும் ஆஃபீஸ் கிளம்பி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு அந்த குழந்தை வேறு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி தான் அந்த பிரதிமா. வழக்கம் போல் அன்றைக்கும் குழந்தைய கிளப்பி விட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸுக்கு கிளப்பி விட்டுட்டு அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நார்மலாக பேசிக்கிறாங்க. இன்னும் 2-3 நாளாக ஒரு கல்யாணம் வருது. இந்த பிரதிமாவோட ரிலேட்டிவோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறாங்க. பிரதிமாவை எப்போவுமே கார்த்திக் அப்படிங்கிற பிரதிமாவோட ஃப்ரெண்டு கிட்ட இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. பிரதிமாவும் கௌரவமான ஒரு டீச்சரோட வேலையில் இருப்பாங்க. குழந்தைங்கள நல்லபடியாக அவங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு பிரதிமா அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க, நைட் டைம் பார்ட்டி. அதில் வந்துட்டு சந்தோஷமாக ஆடிட்டுருக்காங்க குழந்த மாதிரி. அதை வந்துட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஒய்ஃப் இவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்த்ததே இல்லையே, சரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா, நீ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா, நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப புரிதலோட அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ சொல்லிட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட போகிறாங்க. கொஞ்ச நேரம் அவரும் பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ பிரதிமா அங்கேருந்து கிளம்புறதுக்கு மிட் நைட் ஆகிடுச்சு. அவங்க தனியாக ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ஒயிட் கலர் கார் வருது. இந்த பொண்ணு திடீர்னு சைடில் என்னடான்னு பார்க்குறதுக்குள்ள 4 மிருகங்க மாதிரி, தெருநாய்ங்க மாதிரி 4 பசங்க வந்து இந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறானுங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இந்த பொண்ணுனால் அவனுங்க கிட்டேருந்து தப்பிக்க முடிய மாட்டேங்குது. அப்போவே அந்த பொண்ணுடைய ஸ்கர்ட்டை கழட்டி நடு ரோட்டில் வீசிட்டு அதே இடத்துல அந்த பொண்ணை வந்துட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணி பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த பொண்ணுனால் எவ்வளோ ட்ரை பண்ணியோ அதனால் நகரவே முடியல. அந்த இடத்துலேருந்து காரையும் எடுத்துகிட்டு போகிறானுங்க. காரில் போக போக விடாமல் அந்த ராத்திரி முழுக்க அந்த பொண்ணை சித்திரவதை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் மனைவி இன்னும் வரலைன்னாலும் சரி வந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த ஹஸ்பண்டு ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பிரதிமாவுக்கு அங்கே ரொம்ப ரொம்ப வன்கொடுமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள கடத்தினவங்களை விட இந்த பொண்ணுக்கு வயசு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு குழந்தையோட அம்மானு பார்க்காம அவளை அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்க. அவளுடைய கணவன் ஃபோன் பண்ணால் கூட அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலையில் இவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க அதை வீடியோ எடுத்து ரசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன செய்கிறதுனே அந்த பொண்ணுக்கு தெரியாது. முகமெல்லாம் காயம் ஏற்படுத்திடுவானுங்க, பயங்கரமாக அடிப்பானுங்க. இப்போ பிரதிமாவோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எங்கடா போய் தேடுறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்ருக்காரு. அவரும் சரின்ட்டு பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவனுங்க அதிகாலையில் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அரை நிர்வாணமாக தூக்கி போட்டுட்டு அவனுங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே சுத்தமாக எரிச்சு விட்டுறானுங்க. எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பிரதிமா வந்துட்டு சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது எதுவுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த 8 வயசு குழந்தைக்கு புரியவே இல்லை. அம்மாவுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு எதுவுமே புரியல. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சூப்பருங்க. எல்லா நேரத்துலையும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக
நினைக்கிறாரு. அவளை வந்துட்டு அவர் ஒரு மனசாக தான் பார்க்குறாரு, உடம்பாக பார்க்கவே இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரதிமா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ வந்துட்டு கார்த்திக் இருக்கார் இல்லையா, பிரதிமாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு ஆறுதலாக இருக்கார். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அவருக்கு கோபம் வருது. இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகுது. ஹஸ்பண்டோட உதவியோடவே பிரதிமா அதை கையாளுறாங்க. போலீஸ் வந்துட்டு ஒன்றொன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ரொம்ப சின்சியராகவே இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அந்த பசங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. 4 பேர் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் 4 பேருக்கு ப்ளஸ் அவங்களையும் சேர்த்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டு வரைக்கும் இந்த கேஸ் போயிடுது. இப்போ பிரதிமா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. பையனையும் அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு மன போராட்டத்தை ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. டைம் கிடைச்சா நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு கார்த்திக் வேறு ஒரு உண்மையான நண்பனாக அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். கார்த்திக்குடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு பெரிய பணக்காரன் காரில் இடிச்சுட்டு அவங்கள அசால்ட் பண்ணிட்டு ஓடிடுவான். அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பையனுடைய அப்பா வந்துட்டு பெரிய பணக்காரராக இருப்பார். அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது பையனை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த ஆளுடைய ஒரே எண்ணமாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கோர்ட்டில் வச்சு பார்த்துக்க போகிறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு இந்த ரேப் அக்யூஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா 5 பேர், அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்துட்டு வாலண்டியராக வக்கீலாக ஆஜராகிறவங்க தான் டாப்ஸி. ரொம்ப நேர்மையான பொண்ணு. எப்படியும் இந்த கேஸை வந்துட்டு பிரதிமாவுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணக்காரன் வந்துட்டு ஒரு பெரிய வக்கீலாக பார்த்து வைக்கிறான். இந்த வக்கீலோட கம்பேர் பண்ணும்போது டாப்ஸி வந்துட்டு ரொம்ப சின்ன ஜூனியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆள் என்னென்ன பாயிண்ட் கிடைக்குமோ எல்லாத்துலேயும் பூந்து அவனுங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறான். டாப்ஸி வந்துட்டு நியாயப்படி போய் இந்த கேஸை வந்துட்டு பிரதிமாவுக்கு நீதி கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருக்கும். இதில் வந்துட்டு ஜட்ஜாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேவதி. இதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறத விட இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் அதிகமாக பேசுது. இப்போ வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸ்கிட்டேருந்து நம்ம டாப்ஸி வந்துட்டு வாங்கிடுறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டாப்ஸி. அப்புறம் நேரடியாக போயிட்டு அந்த பிரதிமா கிட்டேயும் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது நேர்மையான முறையில் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி டாப்ஸி வந்துட்டு ஒரு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ போலீஸும் வந்துட்டு பிரதிமாவோட கேஸில் வந்துட்டு கொஞ்சம் சின்சியராக வேலை செய்கிறாங்க. அவங்களும் இவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்களாக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சின்ன சின்ன டீட்டெயில்ஸு கூட அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா பிரதிமாவுக்கு வந்துட்டு இந்த நடந்த சம்பவங்களெல்லாம் மறக்கவே முடியல. வீட்டுக்கு போனால் கூட அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால இயல்பு வாழ்க்கையை வாழவே முடியல. அவனுங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும், எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லேடின்னு கூட பார்க்காம ஒரு குழந்தையோட அம்மா நானே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஏன் இந்த மாதிரி உலகம் இருக்குது அப்படின்லாம் அவங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர்ட் ரூம் காட்டுறாங்க. பிரதிமாவுக்காக டாப்ஸி வந்துட்டு பயங்கரமாக வாதாடுறாங்க. அவங்க எல்லா சம்பவங்களையும் விளக்கி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எதிரான வக்கீல் இருக்கார் இல்லையா, அந்த பசங்களுடைய வக்கீல், அவர் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிறாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதிலிருந்து தான் நூக் அண்ட் கார்னர் பிடிக்கணும்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான வக்கீல். இப்போ 2 சைடு நியாயங்களையும் ரேவதி கேட்குறாங்க. ரேவதிக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது இது வந்துட்டு அவனுங்க 4 பேரும் ப்ளஸ் அந்த டிரைவர் சேர்ந்து செஞ்சுருக்காங்கன்னு. இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லாத காரணத்தால் அந்த 5 பேர்த்துக்குமே பெயிலும் கொடுத்துட்றாங்க. பெயில் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பிரதிமாவும் அவள் ஃபேமிலியும் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. வேறு வழி இல்லாத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணும் கவலைப்படாதீங்க, இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பணக்காரர் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு அவங்க பையனை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பையனுக்கு 18 வயசு கூட ஆகலை. அந்த நேரத்தில் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஒரு துப்பாக்கி எடுத்து அவரே சுட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, நீ எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்க தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அந்த வேலையை செஞ்சுருக்கேன்னு, ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லையா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் என்னுடைய கௌரவம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனுடைய அம்மா வந்துட்டு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது நம்ம பையன், நம்ம தான் சப்போர்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு ஒரு டிப்பிக்கல் பணக்கார புத்தி இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு அம்மா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததை கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய
பையன் தான் முக்கியம் அப்படின்னு அவள் புருஷன்கிட்ட வாதாடி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நம்ம பையனை மட்டுமாவது இந்த கேஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ என்ன, அது ஆல்ரெடி கல்யாணமாகி குழந்தை இருக்க பொண்ணு தானே, ரேப் பண்ணால் என்னன்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேட்குறா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பையனை வந்துட்டு அவங்க அப்பா சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையா காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆளுகள் தான். எப்படியும் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட போகிறோம், கொஞ்ச நாள் உள்ளே இருந்தோம் வெளியே வந்துட்டோம், மறுபடியும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்கானுங்க. இவனுங்க அடுத்தடுத்து பெண்களை தேடிக்கிட்டோ அவங்கள அசால்ட் பண்ணிக்கிட்டோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிம்மதி கொடுக்குற மாதிரி அந்த 5 பேர்த்தில் ஒருத்தனுடைய டெட் பாடி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கிடக்கும். அதை பார்த்த உடனே நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது யாரா அது பண்ணது அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அந்த 5 ரேபிஸ்ட்டுகளில் ஒருத்தன் வந்துட்டு செத்துட்டான், யாரோ ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க, அதை வந்துட்டு ஒரு கருப்பு கலர் கொடை வச்சுட்டு இருந்தா அம்ப்ரல்லா மேன் அப்படின்னு டேக்லைனும் போட்டுக்கிட்டு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு டாப்ஸி பண்ணும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்புக்கு வந்துட்டு இன்னொரு தப்பு வந்துட்டு சரியாகாது, நாங்கள் தான் அதை கோர்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ளே எதுக்கு இறங்கி இந்த மாதிரி கொலையெல்லாம் செய்கிறீங்க, கொலை வந்துட்டு என்றைக்குமே தீர்வாகாது அப்படின்ற மாதிரியான ஒரு மாரலை வச்சுக்கிட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. இதுக்கு நடுவில் டாப்ஸி பண்ணும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆதரவாக ஒவ்வொரு எவிடன்ஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பணக்காரருடைய பையன் வந்துட்டு நைட் ஒரு பார்ட்டிக்கு போவான். அந்த பார்ட்டியில் அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் வயிற்றுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா அதே அம்ப்ரல்லா மேன் தான் வந்துட்டு எந்த சிசிடிவி கேமராலையும் முகம் பதியாத மாதிரி வந்து அவனை குத்திட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை வந்துட்டு டாப்ஸி பண்ண பார்த்துருவாங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணுமே, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது, தப்புக்கு தப்பு சரியாயிடாது அப்படிங்கிற ஒரு மாரலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க டாப்ஸி பண்ணுக்கு இது ரொம்ப எரிச்சலை கொடுக்கும். அப்போ ஒரு நாள் இவளும் கண்டுபிடிக்கணும்னு இறங்கிறா. ஒரு வழியாக அது யாருன்னு கண்டும் பிடிச்சிட்டா. அது யாருன்னு பார்த்திங்கன்னா பிரதிமாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அந்த கார்த்திக் தான். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு சேம் இதே மாதிரி நடந்திருக்கு. அதை என்னால் தடுக்க முடியல, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்கு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனுங்களெல்லாம் கொலை பண்ணி நான் இதை தடுப்பேன், அதை மாதிரி பண்ணுறவனுங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு பயங்கர எமோஷ்னலாக பேசுவார். அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்த்திக் வந்து அவருடைய ஸ்டாண்டில் மிக தெளிவாக இருக்கார். ஆல்ரெடி 2 பேர்த்த கொன்னாச்சு, மிச்சம் இருக்க 3 பேர்த்தையும் நான் கொன்றுவேன், அதுக்கப்புறம் நானே சரண்டர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டாப்ஸி பண்ண சொல்கிறாங்க, இந்தியாவில் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணு பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்குள்ளாகிறா, அப்படி நீங்கள் எல்லாத்தையும் கொல்லணுன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் அவங்களா பார்த்து திருந்த வேண்டிய விஷயம். நம்ம வந்துட்டு அதுக்கான சட்டத்து வழியில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணுமே ஒழிஞ்சு அதுக்கு நீங்கள் கொலை பண்ணணும்னு இறங்கிட்டால் உலகத்தில் எத்தனை பேர்த்த கொலை பண்ணுவீங்க? அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. 2 பேத்துக்குள்ளே இந்த விவாதங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டாப்ஸி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அம்ப்ரல்லா மேனை குறித்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, அது தவறுன்னு. அதுக்கு வந்துட்டு எதிரொலியாக ரோட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து டாப்ஸி மேலே கோவப்பட்டு அவன் முகத்தில் வந்துட்டு கருப்பு மைய தெளிக்கிறாங்க. அம்ப்ரல்லா மேன் செஞ்சது சரிதான், நீ அந்த மாதிரி அம்ப்ரல்லா மேனை தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தோடு அவங்க ஒரு கருப்பு மைய தெளிக்கிறாங்க. இதோடவே இவங்க வந்துட்டு கோர்ட்டில் அன்னைக்கு கேஸை வந்துட்டு வாதாடுறதுக்கு போகிறாங்க. நியாயப்படி கோர்ட்டு செய்ய வேண்டியதை ஒரு பப்ளிக் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அவங்களுடைய ஆதாரங்களை காமிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பசங்க போய் ட்ரெஸ்ஸு வாங்கி மாற்றிருப்பாங்க, அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால அதை வச்சுட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெயின் எவிடன்ஸாக வச்சு இவங்க கேஸை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் இப்போ பிரதிமாவே வந்துட்டு ஆஜராகிறாங்க, முகத்தை மூடிட்டு வராங்க. இப்போ அந்த எதிர்க்கட்சி வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் சர்ற மாதிரியாக கேள்வி கேட்குறாரு. நமக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாம், ரொம்ப ரொம்ப கூச்சப்படுற மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. பொறுக்க முடியாமல் முக்காடை கழட்டின பிரதிமா, நாங்கள் ஏன் மூஞ்சி மூடிட்டு வரணும், தப்பு செஞ்சது அவங்க, ஆனால் நாங்கள் ஏன் முகத்தை மூடணும், எங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செய்கிறதுனால எங்களுக்கு வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக அந்த எதிர்க்கட்சி வக்கீல் எல்லா தப்பும் அந்த பிரதிமா மேலே தான், அவங்க தான் வந்துட்டு இந்த பசங்களை மயக்கி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி காசுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு மேலே அபாண்டமான பழிகள் எல்லாம் போடுறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்திக்கும் பிரதிமாவோட ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரதிமா வந்துட்டு கண்களாலேயே ஒரு விஷயத்தை அவங்க கடத்த நினைக்கிறாங்க. ராத்திரி நாங்கள் லேட்டாக வர்றோங்கிறதுக்காக எங்களை ரேப் பண்ணுறதுக்கான அனுமதியை இவங்களுக்கு யார் கொடுத்தது, ஒரு அம்மான்னு கூட பார்க்காம என்னை ரேப் பண்ணுறவங்க கையில் இளம் வயது பெண்களோ சின்ன குழந்தைங்களோ கிடச்சா என்ன செய்வாங்கங்கிற மாதிரி ரொம்ப நல்ல நல்ல கேள்விகளாக கேட்பாங்க. அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், கனெக்ட் ஆகும்.
ஆனால் என்ன இருந்தாலுமே கோர்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்படும். அதனால இவங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்கிறக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த காரில் இருந்தால் இல்லையா டிரைவர், அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் போகிறாங்க. அவன் இல்லாத நேரத்தில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, அந்த டிரைவருடைய பொண்ணு வந்துட்டு ஒரு மெயின் சாட்சியாக மாற போகிறாங்க. அது வந்துட்டு நமக்கு லேட்டர் ஆன் தான் புரியும். அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரியுது. இப்போ டாப்ஸி பண்ணு வந்துட்டு எனக்கு கடைசியாக வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கோர்ட்டில் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றினானுங்க இல்லையா அந்த பசங்க, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சாட்சின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரோட பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு பாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டே வந்து என் அப்பா வந்து மாடியில் நான் நின்றுட்டுருக்கும்போது கீழே அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எரிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த டிரைவர் மட்டும் அன்னைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றல, வீட்டுக்கு போய் தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எரிக்கிறான். ஏன்னா அவன் வந்துட்டு கார்க்குள்ளேயே இருந்தான். அதை வந்துட்டு இந்த பாப்பா பார்த்துடுறான். இந்த பாப்பா தைரியமாக வந்து கோர்ட்டில் அந்த விஷயத்த சொல்கிறான். இந்த பாப்பா சொன்ன உடனே இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் அந்த பொண்ணுக்கிட்ட, உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காதுல்ல, அதனால தானே உங்கள் அப்பாவை பற்றி இப்படி பொய்யெல்லாம் சொல்கிற, இவங்கெல்லாம் உன்னை பொய் சொல்ல சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்னு அந்த வக்கீல் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த பாப்பா வந்துட்டு இதை எங்கள் அப்பா முதல் தடவை செய்யலை, எங்கள் அம்மாவுக்கு இது டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், இன்றைக்கி வேற ஒரு ஆன்ட்டிக்கு நடந்திருக்கு, அந்த ஆன்ட்டியை பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லி எமோஷ்னலாக சொல்கிறா. இதில் அந்த ஆளுடைய ஒய்ஃப் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வந்துட்டு நல்லா நமக்கு தெரியுது. டாப்ஸியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி எல்லா வாதங்களையும் எடுத்து வச்சாச்சு. கடைசியாக ஜட்ஜுக்கிட்ட எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்தியாவில் 6 மாத குழந்தையிலேருந்து சாக போகிற கிழவி வரைக்கும் இது நடக்குது. நீங்கள் திருத்தமான சட்டத்தை கொண்டு வர வரைக்கும் இது நம்மளால் தடுக்க முடியாது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் ஏன் சாகணும், ஒரு ரேப் விக்டிம்க்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லையா, இல்லை நாங்கள் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா, ஒருத்தி லேட்டாக வந்தால் நீங்கள் ஈஸியாக ரேப் பண்ணிடுவீங்களா, லேட்டாக வர்றது எங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம், ஆனால் எங்கள் சூழ்நிலைக்காக நாங்கள் லேட்டாக வர்றது ஏன் இப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் பெண்ணாக இருந்து புரிஞ்சுக்கிட்ட ரேவதி ஒரு அருமையான தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவனுக்கு எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்கிறேன், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா மன நிம்மதியோட அந்த ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சரண்டர் ஆகுறாங்க. நடுவில் அந்த பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய பையனை கொன்னது இந்த கார்த்திக்ன்றனால அந்த ஆள் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கார்த்திகை கழுத்துலேயே சுட்டு கொன்னுடுறாரு. இப்போ டாப்ஸி வந்துட்டு அதை பார்த்துட்டு பக்கத்தில் நின்று கதறாங்க. அதே நேரத்தில் அவரை வந்துட்டு மேலேருந்து இந்த பிரதிமாவும் அவருடைய பையனும் பார்க்குறாங்க. 2 பேரும் உடஞ்சி போயிடுறாங்க. அந்த பையனுக்கு இதெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதனால அம்மாவுக்கு இப்படி நடக்குது, அவங்கள ஏன் கொல்றாங்கன்னு. அப்போ பிரதிமா வந்துட்டு இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், இதை பார்க்காம நீ வளரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதிமாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் நார்மல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தொடங்குறாங்க. இந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.